ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கனாக்கா அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு. ஸோ அதுக்கு 500 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மட்டன் மசாலா நம்ம அரைக்க போகிறோம். ஸோ 2 பீசஸ் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை அரைச்சி ஊற்ற போகிறோம். முதல்ல நம்ம கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். ஏன்னா அதை வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்ற போகிறதுனால. ஸோ அதுக்கு வானலில் ஹீட் பண்ணிவிட்டு 2 வெங்காயம் 3 தக்காளி போட போகிறோம். ஸோ இது இல்லாமல் ஒரு வெங்காயம் தக்காளி வதக்க போகிறேன். ஸோ அதனால் 2 வெங்காயம் போட்டுட்டு 3 தக்காளி போட்டு அரைச்சி ஊற்ற போகிறேன். ஸோ இது 500 கிராம்ஸ் மட்டனுக்கு இவ்வளோ எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படி 1 kgனால் இது அப்படியே கூட டபுள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக வரும் கன்சிஸ்டன்சி. ஸோ 2 வெங்காயம் போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் ஒரு கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளி போட்டுட்டு நம்ம வதக்கிடலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இல்லை பார்த்திங்கனாக்கா கூட நான் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அரைக்க போகிறேன். நம்ம கருவேப்பிலை போட்டு அரைச்சோம், வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் வரும். ஸோ அதனால் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் நல்லாவே வதக்கி எடுத்துடலாம். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஏன்னா சூடாக போட்டோம் அப்படின்னாக்கா மிக்ஸி ஜாரில் சூடாக போட்டோன்னாக்கா மேலெல்லாம் தெளிச்சிரும். ஸோ அதனால் இது ஒரு சைடில் வச்சுட்டு ஆற வச்சிடலாம். இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷான மட்டன் மசாலா நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஆனியன் வெங்காயம் போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் பட்டை. யூஸ்வலாக நம்ம மட்டன் மசாலாவுக்கு என்னென்ன போடுவோமோ அது எல்லாமே. பட்டை, இஞ்சி, பூண்டு, ஒரு ஃபுல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் லவங்கம், பிரிஞ்சி இலை, சீரகம், மிளகு. ஸோ பெப்பர்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா நல்ல காரமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மட்டன் குழம்புக்கு. அதுக்கப்புறம் பெப்பரும் போட்டாச்சு, சீரகம் போட்டாச்சு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சோம்பு. ஸோ இந்த மசாலா நான் அரைச்சி மட்டன் கூடவே சேர்த்து வேக வச்சிட போகிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் மட்டன் பீஸோடு நல்லா இறங்கி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல காரம் எல்லாமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். லவங்கம் ஆட் பண்ணிவிடுங்க. ஏலக்காய், முக்கியமாக ஏலக்காய் போடணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏலக்காய் போட்டோன்னா. இந்த பிரிஞ்சி இலை, ஸோ இது எல்லாமே தனியா, இது எல்லாமே நான் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிட போகிறேன். அரைச்சிட்டு மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அரைச்சி எடுத்து வச்ச அந்த பேஸ்ட்டு இதை ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ யூஸ்வலாக நான் மட்டன் வேக வைக்கும் போது ஆயிலே போட மாட்டேன். டேரெக்டாக பேன் ஹீட் பண்ணிவிட்டு மட்டனை போட்டுடலாம். மட்டன் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மட்டன் கூட வேக வைக்க போகிறோம். ஒரு 6 விசில் வச்சுருங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணோம்னா கொஞ்சம் நல்லா மட்டன் வெந்து இருக்கணும். அப்போ தான் நல்லா டைஜஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நான் ஒரு 6 விசில் வைக்க போகிறேன். ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மட்டன் மசாலா இதையும் சேர்த்துடலாம். ஸோ இப்போ தண்ணி எதுவும் ஊற்றலை. ஏன்னா நமக்கு எப்போவுமே மட்டனில் இருக்க அந்த தண்ணி எல்லாம் வெளியே வரும். ஆல்ரெடி அதில் தண்ணி ஊறி இருக்கும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் வெளியே வரட்டும். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வெளியே வருது பாருங்கள். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னாவே
அந்த தண்ணியெல்லாம் வந்து மேலே கொதிச்சு வரும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் சுண்டணும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறமா வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் வந்து மூடிட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். கொஞ்சமாக வந்து சால்ட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அப்பப்போ கொஞ்சம் சால்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மட்டனில் பீஸில் சால்ட்டு இறங்கணுன்றதுக்காக சால்ட்டு போட்டிருக்கேன். ஸோ ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் வெளியே போகும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அந்த வெங்காயம் தக்காளி வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ இது ஆறிடுச்சு. இன் பிட்வீனில் இந்த வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அந்த பேஸ்ட்டு. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி இருக்கணும். அப்போ தான் வந்து பச்சை வாசனை வராது. ஏன்னா நம்ம இதை அரைச்சி அப்படியே டேரெக்டாக வந்து குழம்புல ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வச்சிடணும். ஸோ இந்த பேஸ்ட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். பேன் வந்து குக்கர் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலே வந்து போடாமல் தான் மட்டன் வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து ஆயிலில் நிறைய போட்டுட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ தாளிக்கிறதுக்கு மட்டும் சும்மா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா வந்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த வெங்காயத்தில் இருக்கிற வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போகும். பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு. அந்த தக்காளியும் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி வந்துருச்சு. திரும்ப வந்து கொஞ்சம் வந்து புதினா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கெல்லாம் வந்து புதினா போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து புதினா லீவ்ஸும் போட்டுட்டேன். கொஞ்சம் சால்ட்டு, ஏன்னா சால்ட்டு வந்து நான் அப்பப்போ தான் வந்து செக் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு செக் பண்ணி போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் பெப்பர் இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம், மிளகு எல்லாமே. ஸோ அதனால் காரம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு இதையும் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கலரி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வந்து கலர வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து சும்மா கலரி விட்டுருங்க. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு ஒரு பபிள்ஸ் வர அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் பபிள்ஸ் வந்துடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை வந்து ஆட் பண்ணிடலாம். மட்டன் பீசஸை வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுடலாம். இது எல்லாமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம். ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சு தான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இதுவும் ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோம். சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் பபிள்ஸ் வரும். அந்த பாருங்கள், இப்போ நல்லா அந்த பபிள்ஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். 2 பீசஸ் தேங்காய் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதையும் வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். ஏன்னா தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகணும். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 கொதி வரட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்கள், மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.